ஹலோ கைஸ், நான் உங்கள் விஎஸ் பேசுறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற சீரிஸோட நேம் வந்து விண்ட் பிரேக்கர் எபிசோட் 12 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதனால நீங்க நம்ம சேனலுக்கு புதுசா நீங்க உங்களால முடிஞ்ச சப்போர்ட் பண்ணா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகானை ஆன்ல வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போற வழியில உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த வீடியோல ஒரு முக்கியமான விஷயத்தை காமிச்சிருப்பாங்க. அதனால எல்லாரும் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க. ஸ்கிப் பண்ணா பார்த்தா அதுவே எனக்கு போதும். ஒழிச்சவங்க எல்லாரும் ஹார்ட் இமேஜ் போடுங்க, நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். என்னோட முழு எக்ஸ்பிளனேஷனையும் பெஸ்ட்டா கொடுத்து தான் பண்றேன். அதனால தயவு செஞ்சு எல்லாரும் பாருங்க. ஏன்னா நிறைய பேர் பார்க்காம போறது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு. சரிங்க, நம்ம கதவுல போலாமா? இப்ப சோவோ சாக்குரா இந்த பொறுப்புக்கு கரெக்டா இருப்பான். ஏய் என்னடா என்ன மாட்டி விடுற? அப்ப சுகேரவோ, டேய் சாக்குரா நில்லு, கண்டிப்பா நீ அதுக்கு தகுதியானவன் தான்டா. ஏன்னா நான் பார்த்த முதல் நாளையே நீ எப்படியாப்பட்டவன்னு தெரிஞ்சுக்கிறேன். அது மட்டும் இல்லாம நீ நேத்து பண்ண விஷயத்தை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பா அந்த பொறுப்புக்கு நீ தகுதியானவன் தான். ஃபைட் எல்லாமே தரமா பண்றடா. டேய் என்னடா நீ உடனே இருக்க? பக்கத்துல இருந்து கிரியவோ, நானும் அதை ஒத்துக்கிறேன். கண்டிப்பா நீ தான் அந்த பொறுப்புக்கு வரணும். நீரவும் எனக்கும் அதுல எந்த விதமான ஆட்சேபனமும் கிடையாது. அப்பதான் கண்டிப்பா வரணும். டேய் நீரே, நீ கூட வாடா. என்ன நினைச்சா நீங்க எல்லாம் என்ன செலக்ட் பண்றீங்க? இவன் கூட தான் ரொம்ப நாளா இந்த கிளாஸ்ல இருக்கா ஃபைட் பண்ணி. அது மட்டும் இல்லாம முக்கியமான ஆளா வேற தெரியும். இவனை போடுங்கடா, என்னையடா சொல்றீங்க? அவ கண்டுக்காம அப்படி திரும்பி சோகம் இல்லடா, கியோட்டாரோல அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்டான். அவன் ஒழுங்கா பண்ண மாட்டான்ற ஒரே ரீசனுக்காக தான் உன்னை நாங்க செலக்ட் பண்ணிருக்கோம். என்னது? டேய் இந்த பொறுப்பெல்லாம் என்கிட்ட கொத்தினா என்னடா பண்றது? எப்படா நான் சுதந்திரமா இருக்க முடியும்? அப்ப மத்த பசங்க எல்லாருமே டேய் அதெல்லாம் ஒரு விஷயமே இல்லடா, நாங்க எல்லாருமே சேர்ந்துதான் இந்த முடிவு எடுத்திருக்கோம். கண்டிப்பா நீ அதுக்கான தகுதி உள்ள ஆளா தான் எங்களுக்கு தெரியுற. ஏன்னா இப்ப கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நம்ம மிடில் ஸ்கூல்ல சேர்ந்த ஒருத்தனை நீயும் கியோட்டாரோவை சேர்ந்து தானே காப்பாத்தினீங்க. அது மட்டும் இல்லாம நீ அந்த லைன்ஸோட ஹெட்டான ஒருத்தன் கூட ஃபைட் பண்ணி உன்னோட திறமையை காமிச்சிருக்க. டேய் என்னடா திறமை? அவன் சொல்றது சரிதான்டா, நீ தான்டா அது கரெக்டா இருப்ப. இல்லடா இதுல எந்த விதமான உனக்கான குழப்பமும் வேணாம். ஏன்னா நீ ஸ்ட்ராங்கஸ்டான ஆளு, அதனால ஒத்துக்கோ. ஜோவும் டேய் எல்லாருமே ஓகே தானே சொல்றானுங்க. உனக்கு என்னடா கஷ்டம்? இதுக்கு தானடா நீ ஆசைப்பட்ட. இது ஏத்துக்குன்னு அப்படியே பண்ண. அது மட்டும் இல்லாம நீ இப்போ இந்த கிளாஸோட ரெப்பா மாறிட்டுனா சைட்ல ஒரு போஸ்டிங் குறையுது ஆளு வயசு ரெப்புக்கு. நீரே நீ கரெக்டா இருப்படா. இது நானா? சரி சரி எல்லாம் முடிவாயிடுச்சு சாக்குரா. இப்ப எல்லாருமே உன்னை நம்பிதான் இருக்காங்க. அதனால நீ அவங்கள நல்லபடியா நடத்துவன்றது உங்ககிட்ட தான் இருக்கு. என்னது? நான் தான் இந்த கிளாஸோட கிராட் ரெப்பா, கிளாஸோட டாப்பான ஆளும் நான் தானா? நீ டாப்பான பொசிஷன் அடையணும்னா மத்தவங்களோட சப்போர்ட் இல்லாம வர முடியாது. அதனால எல்லாரோட மனசையும் நீ கவர்ந்து அவங்களே உன்னை ஏத்துக்கினா மட்டும்தான் அந்த நிலைமையை அடைய முடியும். என்னோட ஆசையும் அதுதான். இதுக்கு முன்னாடி நான் ஆசைப்பட்டது எல்லாரையும் தோக்கடிச்சு நான் ஒரு டாப்பான பொசிஷன் ஆகணும்னு நான் ரொம்ப செல்ஃபிஷா இருந்தேன். ஆனா இப்ப நடக்கிற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது அவர் சொன்ன விஷயம் தான் எனக்கு ரொம்பவே ஞாபகம் வருது. அதனாலதான் எனக்கும் அவனுக்கும் யுமேமியா புரிய வச்சான். ஆனா கண்டிப்பா இதை நான் இப்ப விட்டு கொடுக்க கூடாது. ஏன்னா இது எனக்கு தேவை. அந்த டைம் இந்த காஜின்ற ஒருத்தனும் சாரி இவன் பேரு அப்படிதான், அதனால வேற மாதிரி சொல்றேன் வேணாம். இவனோட பேர் வந்து காசி. இதுக்கப்புறம் அவனும் மிட்டாயெல்லாம் காலி ஆயிட்டு பிறகு இவடுகளை பார்த்து கத்துறா. டேய் என்னடா அப்படிங்கன்னு இருக்கீங்க? பேசி முடிச்சிட்டீங்களா இல்லையா? எவ்வளவு நேரம் பண்ணீங்க? உங்களால என்ன லாலிபாப் ஒவ்வொன்றும் காலி ஆயிருக்கு. டாப்பான பொசிஷன் அடையிற ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு எவ்வளவு நேரம் தானா? எவ்வளவு நேரம் நான் பண்ணீங்க? அந்த கிராட் ரேப்ப எவ்வளவு ஒருத்தனை தேர்ந்தெடுங்கடா. இவனுக்கு எல்லாம் முடிக்கிறானுங்க. எதுக்குடா இப்படி கத்துறானு? என்னடா ஆச்சு எல்லாரும் அப்படி பாக்குறீங்க? அந்த டைம் இவன் பண்ற அந்த இடத்துக்கு போயிட்டு அவனை சரி பண்ணலாம் பாக்க நீரவோ இவன் ஏன் திடீர்னு இப்போ சைக்கோ மாதிரி கத்துறாரு? ஏய் வாய ஒண்ணு நான் சொல்றத கேளுங்கடா சரியா அப்படின்னு அவன் காதுல இருக்க அந்த ப்ளூடூத்தை கேட்டேன். டேய் சீக்கிரமா தேர்ந்தெடுங்கடா, கடுப்பு ஏத்தாதீங்கடா. ஓ இதான் விஷயமா? ஆளுக்கு காது அவுட்டு போலு அப்படின்னு இவனுக்கு எல்லாரும் பாக்குறாங்க. இவன் மியூசிக் காதுல நல்லா சவுண்டா வச்சதுனால இப்படி கத்துறான் நம்ம கிட்ட. அந்த டைம் அவ்வளோ டேய் நீதான் என்ன விஷயம்? நான் டிசைட் பண்ணிட்டேன், நீ தான் ரேப்பா இருக்க போற இந்த கிளாஸோட. ஏய் எதுக்குடா நீயும் என்ன தேர்ந்தெடுக்கிற? ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட முகத்தையும் பாரு, ஒண்ணுதான் அந்த பொசிஷன்ல நிக்க வைக்கணும்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. அதனால உன்னோட டைம் வேஸ்ட் பண்ணாம இதுக்கு ஒத்துக்கோ. ஆமா அவர் சொல்றது சரிதான், ஒத்துக்கோ அப்படின்னு எல்லாருமே சொல்ல. பாத்தியா உனக்காக எத்தனை பேர் ஆதரவா இருக்காங்க. அதனால டைம் வேஸ்ட் பண்ணாம அந்த வேலையை எடுத்து செய்ய ஆரம்பி. புரிஞ்சுதாடா? எல்லாரும் கிளம்புங்க, அவன் வேலையை போய் பாருங்கடா அப்படின்னு அவள் கத்துற. அதுக்கப்புறம் ஹெட்செட்டை போட்டுன்னு அந்த டைம் ஹீரோவோ என்னையா என்ன கேரக்டர் இருப்பான்றானுங்க. இதெல்லாம் நீ கேட்க மாட்டியா? உன்னோட ஃப்ரெண்ட் எதுக்காக என்ன சூஸ் பண்ணா? சாக்குரா அமைதியாரா. என்ன எதுக்குடா நீ காமெடி பண்ணிங்கிற? நம்ம எல்லாருமே டாம் அண்ட் ஸ்குவாட் சேர்ந்த பசங்க. அது மட்டும் இல்லாம உன்னை டிசைட் பண்ண அந்த பையன் என்னோட ஃப்ரெண்டான செகண்ட் இயர் சேர்ந்த கிராட் ரிப் காஜி ரேன். இவனோட பேர் ரேன். ஹீரோவோ ஒரு நிமிஷம் இவன் தான் செகண்ட் இயர் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவா. ஹீரோ உன்னோட பக்கம் தாக்காரா. டாம் அண்ட் ஸ்குவாட் இன்னைக்கு முடிவு பண்ணியாச்சு. ஃபர்ஸ்ட் இயர் சேர்ந்த சாக்குரா ஹருக்கா தான் கிராட் ரிப். எல்லாரும் கை தட்ட. ஹீரோவோ திருப்பி பார்த்து முடிக்கிறா. டேய் என்னையாடா டிசைட் பண்ணீங்கன்னு. ஒரு நிமிஷம் உனக்கு எப்படியா என்னோட ஃபுல் நேம் தெரியும்? என்னடா இது கதையா போயிடுச்சு? டேய் இந்த இடத்துல கிராட் ரிப்பா இருக்குன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரோட நேமையும் நீ தெரிஞ்சு வச்சுக்கணும். முக்கியமா நீ டாம் அண்ட் ஸ்குவாட சேர்ந்தவன். அதனால உன்னோட ஸ்குவாட சேர்ந்த எல்லாரோட நேமையும் நீ ஞாபகம் வச்சுக்கணும்டா. சோவும் கவலைப்படாத சாக்குரா, நீ தனியா பண்ண மாட்டேன். இதுக்கப்புறம் எல்லாருமே உனக்கு துணையா இருக்கும். உனக்கு ஹெல்ப் பண்ண நாங்க பண்றோம்டா. ஆமாண்டா சாக்குரா, அவனும் கரெக்டா தான் சொல்றான். என்னால முடிஞ்ச அளவுக்கு பாடி மீட்டிங்ல எவ்வளவு சொல்லிக் கொடுக்க முடியுமோ நான் உனக்கு சொல்லி தரேன். நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். ஆமா பாடி மீட்டிங் சொல்லி கொடுப்பா. அது நல்லா கத்துக்கணும். பாடி போய் எல்லார்கிட்டயும் டேய் வேணும்னே கலாய்க்கிறீங்களா? நான் என்ன பேசுறேன், நீங்க நல்லா பேசிட்டு இருக்கீங்க. மத்தவங்க எல்லாருமே சாக்குரா ஏன்டா இப்படி போட்டு குழப்பமா வர? இதை நீ பண்றடா. அதனால இந்த வேலையை நீ சுலபமா நினைச்சு பண்ற. ஏன்டா ஃபீல் பண்ற அப்படின்னு இவனுக்கு எல்லாம் ஆதரவா சொல்ல.
அவனுக்கு கொஞ்சம் சரியா இருக்கு. ஜோவோ சரி கேட்டாரோ நீ நல்லா சொல்ற, அவ பத்த மாட்டியா கிடக்குறான். தூங்கிட்டானா சரி. நீரவோ எக்ஸ்கியூஸ் மீ எல்லாரும் கேளுங்க, அதுவும் டோமன் ஸ்குவாட சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர்க்காக சூப்பரா பண்றா. அதுக்கப்புறம் ஆளால் பேர் கொடுக்குன்னு சொல்ல, டேய் சாக்குரா சோ நீரே, முக்கியமா இங்க இருக்கிற எல்லார்கிட்டயும் உங்களோட உண்மையான கரெக்டான கான்டாக்ட் எல்லார்கிட்டயும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் அது மூலியமா தான் உங்களுக்கு தெரியப்படுத்த முடியும். அதுக்கப்புறம் செகண்ட் இயரோட சாட் குரூப் காமிக்க நீரவோ பிள்ளரிக்காத அவனுக்கு இவ்வளவு பேரானு ஹீரோவை வைக்கப்படுறான். ஒரு வேலையை இவடுக்கலாம் நம்மள வச்சு சேராடுகளா. அப்ப இவனும் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் இயர்ஸ் எல்லாரும் நல்ல பசங்களை மாதிரி தான் தெரியுறானுங்க. எந்த விதமான இதுவும் கிடையாது, பிரச்சனைகள் பொறாமை அந்த மாதிரி. அதனால சாக்குரா கண்டிப்பா நீ உங்களை நல்லபடியா வழி நடத்தணும்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஹீரோவும் கண்டிப்பா நான் இதை பண்ணி தான் ஆகணும், ஏன்னா என்னோட ஆசையை டாப்பான பொசிஷன் அடையணும் தான், அது இப்ப எனக்கு கிடைச்சிருக்கு. சரி சரி டாமன் ஸ்குவாடோட இன்னைக்கு பேட்டர் ஸ்டார்ட். ஆஃப்டர் ஸ்கூல் முடிஞ்ச உடனே நியூ ரெப்பான சாக்குராக்கு காசியும் அவங்களுக்கு வழி காமிப்பான். அதுக்கப்புறம் பேட்ரோலுக்காக இவனுங்க அமைச்சு வைக்கிறான். நீங்க ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர், அதனால ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் மனசை விட்டு பேசிக்கணும் புரிஞ்சுக்கணும் தான் நடத்தணும். ஓகேவா? நிறைவும் சாக்குரா உனக்கு இந்த ரென்னை பத்தி எதுனா தெரியுமா? இல்லடா. என்னடா இது கூட தெரியாம இருக்க? அவன் மிடில் ஸ்கூல்லயே எல்லாரையும் போட்டு துவச்சி எடுத்தான் அவனோட அடிகளால. ஏன்னா அந்த அளவுக்கு அப்பவே பவர்ஃபுல்லான ஆளு. அதோட சுயரூபம் தான் இன்னைக்கு உனக்கு தெரிஞ்சது. அவன் எப்பெல்லாம் அப்செட் ஆகிறானோ அப்படிதான் ஆவான். அந்த டைம் ஒரு பாட்டி அவன் கிட்ட வர, என்னாச்சு காசி ரென் திரும்பியும் என்னோட லீசா மிஸ் ஆயிட்டான். நீரேவும் அடடா ஒரு குழந்தை திரும்பி காணாம போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். அதுதான் சொல்றாங்க. நான் உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது, உங்களோட கண் பார்வையில அதை வச்சுக்கோங்க, தனியா விட்டுறாதீங்கன்னு. மன்னிச்சிடுப்பா, நான் கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்துட்டேன், ப்ளீஸ் எனக்காக திரும்பி அதை கண்டுபிடிச்சுட்டாங்க அப்படின்னு அவங்க கண் கலைங்கன்னு கேட்க, சரி சரி அழுவாதீங்க நான் இதை பாத்துக்கிறேன். சரி அது இன்னைக்கு பார்க்க எப்படி இருக்கும்? அவ பிங்க் கலர் ரிப்பன் போட்டுன்னு இருப்பா இன்னைக்கு. சரி நான் அவளை பார்த்து உங்களோட வீட்டுக்கு கூட்டின்னு வரேன், நீங்க உங்களோட வீட்டுக்கு போங்க. உண்மையில நன்றிடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப. ரேனோ காசுமி இதெல்லாத்தையும் நீ பாத்துக்கோ அப்படின்னு அவங்க கிட்ட சொல்ல, அப்பனும் போன் எடுத்து குரூப்ல ஏதோ உனக்கு சென்ட் பண்ணிடுறான். என்னடா ஏதோ ஒரு குழந்தை காணாம போயிடுச்சு தேடாம இவன் கிட்ட பாத்து சொல்லிட்டு அவர் கிளம்புறாரு. ஹீரோவும் என்னடா இவன் ரெப்ரசன்டேட்டிவா இருந்து இப்படி கேர்லெஸ்ஸா இருக்கான், இவன் தானே லீடரு எப்படி இருக்கான், நான் பார்த்த வரைக்கும் லீடர்ஸ் எல்லாம் எப்படி இருக்கணும்னு அவனை பார்த்து தான் நான் கத்துக்கினேன், ஆனா இவன் இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் காசுமியும் ஏதோ ஒரு சாட் பண்ணிட்டு போன் எடுத்து வைக்க, நீரவோ பார்த்து புரிஞ்சிடறான். ஒண்ணு இல்லப்பா இவனுக்கு இங்க நடந்த பிரச்சனையே டீட்டெயில ஷேர் பண்ணிருக்கானுங்க ஆல்ரெடி, அதனால இப்போ ஒர்க் எல்லாமே சீக்கிரமா நடக்கும் பாக்குறியா. ஹீரோவும் அடி ஆனா இதெல்லாம் கொஞ்சம் நஞ்சம் தப்புடாடி, எப்படி அவன் இவ்வளவு கேர்லெஸ்ஸா போயின்னு இருக்கான், எப்படிதான் அந்த பொண்ணை கண்டுபிடிக்க போறோம். சரி விடு நம்ம எல்லாரும் கூட சீக்கிரமே சேர்ந்து கண்டுபிடிக்கலாம். அப்படியா? அதுக்கப்புறம் கைகாலிச்சு சும்மா இருக்க வாட்ஸ்அப்ல, ஹலோ கைஸ் இன்னைக்கு ஒரு குழந்தைய நம்ம கண்டுபிடிக்க போறோம், அதனால எல்லாரும் சேர்ந்து அவளை கண்டுபிடிக்க நம்மளோட டவுன்ல. இது நம்மளோட சாக்குரா கிராட் ரிப்போட ஆர்டர். என்னடா என்னோட ஆர்டர் சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டுருக்க, ஒன்னு யாரும் இது வேலை பார்க்க சொந்து. கம்முனுடா இப்பதான் எல்லாம் ஃபயரா வேலை செய்வான் பாரு, வந்த உடனே நமக்கு வேலையா அப்படின்னு. நீ பண்ண வேலையா எனக்கு ரொம்ப செய்யாதுடா. அதுக்கப்புறம் பின்னாடி சேட்டிங் நல்லா நடந்துருக்கு. சூப்பரே கெத்து கெத்து கண்டுபிடிச்சிடலாம். பாத்தியா எல்லாரும் உன்னை எப்படி சொல்றானு பாடுறா. நீவோ சாக்கரா என்னப்பா ஆச்சு உன் முகம் இப்படி சவுக்குது? ஒண்ணு இல்லடா அவனுக்கு சை வந்துட்டுதான். எங்கடா எனக்கு சை வந்துக்குது, என் முகமே அப்படிதான் ரெட்டா இருக்கும், ரொம்ப கிளம்புடா. ஹீரோவை திரும்பி வீரனோட போட்டுன்னு பாக்க அந்த டைம் யாரோ இவனை முட்டுறாங்க அப்படின்னு கீழே உட்கார. சாக்குரா என்னடாச்சு? யாரோ என்ன அடிக்கிறாங்களா? யாரா அது? பார்த்தா ஒரு பூனைதான். அது டைம் தலைவி உணவு வந்து நான் கண்டுபிடிச்சா லீசா இங்க தானே இருக்கா. சாக்குரா இங்கதான் இருக்கியா? எதுக்காக நீங்க வந்திருக்க? அவதான் அந்த லீசுன்னு சொன்ன பொண்ணு பூனடா, அவளை கட்ட கண்டுபிடிக்கணும்னு சொல்லி நம்ம கிட்ட கேட்டாங்க. என்னது அவளா அப்படி சொல்லி இருவச்சாக்காவே ஓடுகடா கண்டுபிடிங்கடா அவளை பிடிங்கடா. அவ பார்த்தா வீட்டுக்கு மேல போக அடடா எப்படா இங்க இருந்து பார்க்க போறோமா எப்படி பண்ண போறோம்? எங்க ஒன்னும் ஃபாஸ்டா இருக்கு, அதனாலதான் நம்மளால அவளை பிடிக்க முடியல. அடடா நம்மளால ஓடி கூட அவளை பிடிக்க முடியலையே. சாகுரா பொறுக்காம அவன் செவத்து தாண்டி அப்படியே மேல போயிடுறான். அவளை துரத்தினே ஓட இவடுகளா யாரா நீ குரங்க? கண்டிப்பா குரங்கு இந்த மாதிரி தான் இருக்கணும் அப்படின்னு டோவன் சொல்றான். அந்த டைம் இவனும் எல்லாரும் இங்க என்ன பண்றீங்க, அவனுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்க அந்த சைடு இல்லங்கடா ஓகேன்னு சொல்லிட்டு இவனுக்கு கிளம்ப. ஹீரோவும் இன்னொரு பக்கம் அந்த பூனையை துரத்தின்னு போக, அது போற இடத்துல அப்படி துரத்தின்னு தான் போறான். ஒரு பக்கம் ஒரு கடத்துல அந்த பூனையும் ஒரு பிரிட்ஜ் கிட்ட வந்து அங்கிருந்து எதிரி குதிக்க ஹீரோவோ நில்லு தண்ணிக்குது. அப்ப பார்த்தா தலைவன் செகண்ட் இயர் சேர்ந்த ரென் ரெப்ரசன்டேட்டிவா குதிக்கிறான். காசி சரி காசிக்கு ஹெல்ப் பண்ணுங்க கீழே போயிட்டு, அவன் எப்படி நல்லா கண்டுபிடிச்சிரும், இன்னொரு நாள் அந்த பாட்டியோட வீட்டை கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் ரெண்டு பேரும் கிளம்புறாங்க. அதுக்கப்புறம் ஒரு வழி அந்த பூனையை பிடிச்சிட்டு அந்த பாட்டி கிட்ட படிக்க, ரொம்ப நன்றிப்பா. நன்றி இல்ல எதுக்கு பாட்டி? அப்ப இவனை பார்த்தா இவன் தொம்பின்னு இருக்கான். காசி ரொம்ப தேங்க்ஸ்பா, திருப்பி என்னோட லீசை நீ கண்டுபிடிச்சு கொடுத்ததுக்கு. பாட்டி திரும்பியா இந்த மாதிரி ஆச்சுன்னா நான் உன்னோட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டேன், கண்டுபிடிச்சு தர மாட்டேன் சொல்லிடுறேன். ஓகேப்பா நான் நல்லபடியா அவளை பாத்துக்கிறேன். அந்த டைம் அவங்களோட பையனும் எங்களோட அம்மாக்கு நீங்க ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி, இந்தாங்க சாப்பிடறதுக்கு உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன், இதை சாப்பிடுங்க. சாகுராவை இங்க இருந்து காசி கிட்ட போக எம்எம்ஏ சொன்ன விஷயத்தை யோசிச்சு பாக்குறான். ரியாலிட்டி பொறுத்த வரைக்கும் நீ மத்தவங்களோட மனசை விட்டு பேசணும், கூடவே அவங்களோட சப்போர்ட் இருந்தா மட்டுமே என்ன மாதிரியான ஒரு பொசிஷனை ஒரு நாள் ஒன்னால அடைய முடியும். நீ என்ன காரியம் பண்ணின்னு இருக்க? நீ என்ன ரீசனுக்காக கிராட் ரிப்பா சேர்ந்திருக்க? எதுக்காகன்னு சொல்லு. எதுக்காகனா அதெல்லாம் ஒரு காரணமும் கிடையாது. நான் என்னத்த உங்ககிட்ட சொல்றது, எனக்கு ஒண்ணு இந்த கிராட் ரிப்பா ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆசைலாம் கிடையாது. நானும் ஒண்ணு மாதிரி தான். அப்ப ஏன்டா நீ ஆன? ஏன்னா அங்க இருக்கானுங்க பேரு, அவனுங்க என்கிட்ட சொன்னானுங்க, அவனுங்களுக்காக மட்டும்தான் நான் இந்த இடத்துல இப்ப இருக்கேன். ஹீரோ யோசிக்கிறான். அப்பனா என்னோட நண்பர்கள் இவனை போலதான் நானும். அப்ப எதுக்காக உன்னோட வேலையை மத்தவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீ கம்முன்னு போற? நீ எதுவுமே பண்ணாம வரணும்னு இருக்க? டேய்
டென்ஷன் ஆயிட்டு இவனை பார்த்த மாதிரியே அடைச்சா அப்படின்னு சொல்லிட்டு அவன் மிட்டாய் எடுத்து சாப்பிடுறான். அது ஏன்னா நான் இந்த இடத்துல இருந்து ஒர்க் பார்த்தனா என்னால பல கேண்டியை உருவாக்க முடியாது. என்னது? ஆமாண்டா, அது போலதான் என்னோட ஃப்ரெண்ட்ஸும். நான் இங்க வேலை செய்யறதுக்கான காரணமே என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான். அவனுங்களுக்காக மட்டும்தான் நான் இதை பண்றேனே. உனக்கு தெரியுதா? ஏன்னா நான் வாழ்ற வரைக்கும் மத்தவங்களை நம்பினா மட்டும் போதும், எல்லாமே அதுதான். அதனால அதை கொஞ்சம் நீ மனசுல வச்சு எல்லாத்தையும் யோசிப்பாரு. அவன் சொல்லிட்டு அங்க இருந்து போக அவனோட ஃப்ரெண்டோ, டேய் காசி, ஏன்டா உன்னோட சட்டை போடாம இருக்க, சீக்கிரம் போற, சளி பிடிச்சிட்டு போகுது. ஹீரோ ஷாக்ல இருக்கான், என்னடா இவ தொட்டு போறானு. ஆனா நான் ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிறேன், வாழ்ற வரைக்கும் உண்மையா நம்மளோட நண்பர்களை நம்பணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நான் நினைச்சதை கண்டிப்பா என்னால பண்ண முடியும். அவங்களோட சப்போர்ட்டும் எனக்கு தேவை. சாகரா, என்னடா தோக்கமா இருக்க? என்னடா பயமுத்துறீங்க? என்னடா சாப்பிடுறா? இது பேரு டெங்கோ கிக்கோச்சி. உனக்கு தான் சாப்பிடு. எப்படி இருக்க? நல்லா இருக்க? உண்மையிலே சாக்குரா இன்னைக்கு சூப்பரா பண்ணால, அதனால அவன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குடா. இதை கேட்ட அவனும் ரொம்பவே ஷாக் ஆயிரும். காய்ஸ், எதுக்காக நீங்க என்ன ரெப்ரசன்டேட்டிவா ஓட் பண்ணீங்க? அதுக்கான காரணம் என்னன்னு நான் தெரிஞ்சு விரும்புறேன். இதை கேட்ட அவங்களும் அதிர்ச்சி ஆயிட்டு, டேய் இதெல்லாம் ஒரு விஷயம்னு கேக்குற பத்தியா? உன் மேலே எனக்கு ரொம்பவே நம்பிக்கை இருக்குடா. கண்டிப்பா உன்னோட மனசுக்கு நீ அதை ஆவ. அப்ப ஃபைட் பண்றத பார்த்தாலே நீ எனக்கு பண்ணலையா ஓட்டு? அதுக்கப்புறம் மறுநாள் காலையில டச் பண்ண கடைக்கு ஹீரோ பத்தா மாட்டியா கிடக்குற பாட்டி மேல உட்காந்து, தம்பி என்னப்பா என் வெயிட்ட கூட தூக்க முடியல உன்னால. சாகுரா, என்னடா தரையை நக்கின்னு இருக்க? என்னடா ஆச்சு உனக்கு? முகமே எப்படி போயிருக்கு? நான் கொஞ்சம் வெயிட்டா இருந்துட்டேமா, அதான் உன்னால தூக்க முடியல. அதெல்லாம் கிடையாது பாட்டி, நான் தான் தடுமாறி வீந்துட்டேன், ஒண்ணும் கிடையாது. அதுக்கப்புறம் அவனும் ஏஞ்சி சாப்பிட்டுன்னு இருக்கான். அப்பனா நீ சரியா தூங்கலையா? அப்பெல்லாம் ஒண்ணும் கிடையாதுப்பா. கண்டிப்பா நான் அதை சொல்லக்கூடாது. நேத்து அவன் சொன்ன விஷயத்துல எனக்கு தூக்கமே வரல. டச் பண்ணவும் என்ன சாகுரா கிளாஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வேற ஆயிட்டு போல. யாரு இது உனக்கு சொன்னது? ஏய் நல்லா தானே இருக்க, ஏன் இப்படி பண்ற? உடம்பு எதுவும் உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் டவுல் எடுத்து கொடுக்கலான்னு பாக்க, இந்த இதை வாங்கிக்கோ. ஏன்டா அப்படி பாக்குற? அதுவா என்ன மன்னிச்சிரு, எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா இருக்கு. உனக்கு எப்படி இந்த விஷயம் தெரியணும்? ஏன்டா அப்ப பார்த்தா அவங்க லுக்கே வேற மாதிரி ஆயிட்டு இருக்கு. சரி சரி, நீ என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு தெரியல, கவலைப்படாத, உமால எனக்கு நம்பிக்கை இருக்கு. இதை கேட்டவனும் எதுக்காக என்ன உனக்கு சூஸ் பண்ணானு தெரியலப்பா. இல்லடா அவனுக்கு காரணம் இல்லாம உனக்கு தேர்ந்தெடுக்க மாட்டானு. என்ன பேசுற நீ? ஆனா அங்க இருக்கிற ஒருத்தனோட பேரு கூட எனக்கு தெரியாது. அப்படியா? சரி சரி, இத்தனை நாள் வந்துங்கிறியே, ஆக்சுவலா உனக்கு இந்த விட இன்னும் கொடுமையா தான் இருக்க. நீ என்ன சொன்ன? எல்லாரோட பேரையும் நான் வச்சுக்கோ, எல்லாருக்கிட்டும் நல்லா பழகுன்னு தானே சொன்னேன். எல்லாரோட பேரையும் கத்து வச்சு ரொம்ப கஷ்டமான விஷயம் எல்லாம் கிடையாது. அதனால இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். என்னோட பேரை நீ சொல்லி இப்ப ஸ்டார்ட் பண்ணு. என்னோட பேரு டச் பண்ணா. அதாவது ஒரு நபர்கிட்ட பேசுறேன்னா அவங்களோட பேரை சொல்லிட்டு அவங்க கண்ணை பார்த்து பேசணும், சரியா? ஆமா, இவ சொல்றது சரிதான். அதுதானே நானும் பண்றேன். இந்த மாதிரி பார்த்து பேசுறா சாகுரா. என்ன பிராக்டிஸ் பண்ணி சரியா போயிடும். சொல்லு பாக்கலாம், டச் பண்ணா. என்னோட பேரு சியோகோ. பாட்டி உங்க பேரை வேற சொல்லணுமா? சொல்றா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கிட்ட வர ஆள ஓடுங்கடா, சோறத்தாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்க இருந்து தெரிச்சு ஓடுறான். பயந்துட்டான்பா. ஆமா பாட்டி, ஆனா நான் நினைக்கிறேன் கண்டிப்பா அவன் எவ்வளவு பயப்படுறான கூடிய சீக்கிரமே எல்லா மக்களோடையும் கனெக்ட் ஆயிடுவான், நல்லா பேச ஆரம்பிப்பான். பாக்குறீங்களா? அதனால சாக்குரா முயற்சி பண்ணு, கைவிட்டுறத. அதுக்கப்புறம் கிளாஸுக்கு போக அந்த இடத்துல ஒவ்வொருத்தனோட பேரையும் நீரை அறிமுகப்படுத்தி வைக்கிறான். என்னடா இவ்வளவு பேரையும் எப்படா ஞாபகம் வச்சுக்குது? ஞாபகம் வச்சுதான் ஆகணும். எல்லாரும் பேர் சொல்லி கூப்பிட்டு பழக சரியாயிடும். கிளாஸ் எப்படின்னா இப்படிதான் பண்ணி ஆகணும். என்ன கஷ்டமா இருக்கானே? அதெல்லாம் ஒரு கஷ்டமா இல்ல, கவனிரு. உன் முகத்துல தெரியுது அந்த ஷையா இருக்குது. என்னதே அப்ப கிரியவோ? என்னோட பேர் என்ன? என்னோடது? உங்க ரெண்டு பேரும் 8 வச்சு கொண்டா வந்தனா வேற யாரா கேளுடா. வேற யாரு? நீரேவும் அனாசாய். என்ன அவனுக்கு அடிபட்டு இருக்க மாதிரி இருக்கு, முகத்துல ஏதோ கட்டுப்பட்டு இருக்கான். அப்ப இவனெல்லாம் பார்க்க அவனும் இவனுங்களை பார்த்துட்டு அந்த இடத்துல கண்டுக்காம அவனு கிளம்ப என்னமோ நடந்திருக்குடா அவனுக்கு. அதுக்கப்புறம் மைக்ல இமேமியாவும் ஃபர்ஸ்ட் இயர் அண்ட் செகண்ட் இயர் சேர்ந்த ரெப் அண்ட் வைஸ் ரெப் இந்த பில்டிங்கோட ரூஃப் டாப்புக்கு வர சொல்லி நான் ஆர்டர் கொடுக்குறேன். இமேமியா, யாடா இப்படி பண்ற? இது ஒரு பாட்காஸ்டிங், என்ன இப்படி பேசிட்டு இருக்க? என்னடா பண்றது? இப்படி தானே எனக்கு சொல்ல வரும். வந்துருங்களா லேட் பண்ணாம அப்படின்னு அவனும் சொல்ல, இங்க ஒரு சண்டை நடக்குது. இவனுங்களும் பார்த்துட்டு எப்பா இவனு என்னடா இப்படி பழகுறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கிட்ட பாய் சொல்லிட்டு அவனுங்களும் கிளம்ப. அங்க பார்த்தா மோன் கூட்டியே மத்த கிளாஸ் சேர்ந்த ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவ் அந்த வைஸ் ரெப்ரசன்டேட்டிவ் வந்துருக்காங்க. ஆல்ரெடி எல்லாரும் வந்துருக்கானுங்களா? கேட்டாரோ பார்த்தா நம்ம இமேமியா வளர்த்துன்னு இருக்க அந்த தோட்டத்துக்கு தண்ணி தெளிச்சுன்னு இருக்கான். அப்புறமா டாம் அண்ட் கேங்கோட முக்கியமான ஆளுங்களும் இங்க இருக்காங்க. வந்துட்டீங்களா? வந்துட்டோம். என்ன நீ வர வச்சிருக்காரு? இல்ல ஏதோ முக்கியமான விஷயத்தை பத்தி பேசணும்னு தான் நம்மள வள வச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாம இவங்க இருக்கிற எல்லாருமே மிடில் ஸ்கூல்ல நல்லா பழகணுங்க. எல்லாருமே ஒருத்தர் நல்லா தெரியும்டா. சரியா? உனக்கு கூட தெரியுமா? நீங்க ஒரு சில பேரை தான் தெரியும். எப்பூரா இவனுக்கு ஆகச்சு இவ்வளவு பேர் இருக்கிறாங்களே அப்படி இரவு முடிய சாக்குரா கவலைப்படாத, கண்டிப்பா நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன். இங்க இருக்க ஒவ்வொருத்தரும் யார் யாருன்னு உனக்கு நான் சொல்றேன் கரெக்ட் டைமிங்ல. இரு, உனக்கு மத்த கிளாஸ் சேர்ந்த ரெப்ரசன்டேட்டிவோட நேம்லாம் தெரியுமா? சொல்ல கூட தெரியாது. அப்ப எப்படா? அதுவா நேத்து நான் மனப்பாடம் என்னால உங்களுக்கு ஃபண்டேல தான் ஃபைட் பண்றதுக்கு உதவ முடியல. சரி, இந்த மாதிரி விஷயத்திலேயாச்சும் நான் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்றேன். அதுக்காக தான். கவலைப்படாத சாகுரா, உன்ன நல்ல நிலைமைக்கு நான் ஆளாகோடா. நீ பெரிய ஆளா வரத நான் தான் பார்க்க போறேன். ஏ உண்மையிலே நீ சீக்கிரமா எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கடா. அது அவ்வளவு பெரிய விஷயம் இல்லடா. அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் சேர்ந்து ஹீரோக்கு அட்வைஸ் கொடுக்க அவனும் யோசிக்கிறான். உண்மையிலே இவனுக்கு 2 பேரு எனக்காக இவ்வளவு பண்றானுங்க, என் மேல இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்கானுங்க. அதனால இதுக்கப்புறம் எல்லாத்தையும் என்கிட்ட விட்டுருங்க, நானே பாத்துக்கிறேன். நீரே இருந்துச்சோ இவனுங்களும் சாக்காத. என்ன தண்ணி பாப்ப இப்பயும் முழிக்கிற நல்லாவே தெரியுது. கண்டிப்பா ஞாபகம் வச்சுக்கடா. கம்மிடா எம்எம்ஏ
சாரி गाइस கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னடா இது எல்லாரும் வரானுங்க. இவனுங்க எல்லாம் ஒரு ஸ்டாண்டர்ட் பொசிஷன் நினைக்க. ஹீரோவோ டேய் என்னடா பண்றீங்க? அவன் ஆர்மி சோல்ஜரா அப்படி நிக்கிறீங்க அவனுக்கு. டேய் என்னடா ரெப்ரசன்டேட்டிவ் எல்லாரும் இப்படி பண்றானுங்க. டேய் எல்லாமே கிரேட்டான பீப்பிள்டா. ஒரு உண்மையான தலைவன் வரும்போது அவனுக்கு நல்ல மரியாதை கொடுக்குறாங்க. அந்த டைம் முக்கியமான ஆட்களும் வராங்க. யுமேமி அவருக்கு பின்னாடி இருக்குது அந்த 4 தேவாஸ் அப்புறம் அவங்களோட அசிஸ்டன்ட் அப்படின்னு நீரவ சொல்ல அதோட இந்த இடத்துல இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோல இருக்கும் பிடிச்சிருக்கும் நம்ம பிடிச்சிருந்தா லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது கூட இருக்க பெல் ஐகான் ஆல் வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற நோட்டிஃபிகேஷன் வரும். உண்மையாலேயே உங்களோட லைஃப்ல எத்தனை பேர் அதாவது நீங்க படிச்ச ஸ்கூல் காலேஜ்ல லேட்டரா இருந்திருக்கீங்க கிளாஸ்லன்றத சொல்லுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேர். அது மட்டும் இல்லாம கூடவே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஆட்டோ கொஞ்சம் போடுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் எத்தனை பேருக்கு பிடிச்சிருந்தது. சரிங்க நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சுமா.